2047ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைந்து 100 ஆண்டுகள் நிறைவடையும் போது இந்தியா $55 டிரில்லியன் பொருளாதாரமாக மாறும் என சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக இயக்குனர் கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். அது பற்றிய செய்தி தொகுப்பு. இறுதியாக 13 மற்றும் 14ஆம் நூற்றாண்டில் இந்தியா ஒரு சிறந்த பொருளாதாரமாக இருந்தது. 1750 வரை ஒவ்வொரு நூற்றாண்டிலும் உலகின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் குறைந்தது 1/3 பங்கை இந்தியா கொண்டிருந்தது. 1947 முதல் 1991 வரையிலான சோசலிச மாதிரியை பின்பற்றுவதன் மூலம் இந்தியா கிழக்கு ஆசிய பொருளாதாரங்களை விட பின்தங்கியது. அதே நேரத்தில் தென் கொரியா மற்றும் சிங்கப்பூர் அனைத்தும் வளர்ந்தன. இப்போது பிரதமர் மோடியின் தலைமையில் இந்தியா உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக வளர்ந்து வருகிறது. இந்தியாவின் 17வது தலைமை பொருளாதார ஆலோசகராக பணியாற்றிய கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக இயக்குநராக இருந்துள்ளார். சமீபத்தில் அவர் இந்தியா அட் 100 நாளைய பொருளாதார சக்தியை எதிர்பார்த்து புத்தகத்தை எழுதியுள்ளார். அந்த புத்தகத்தில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான தனது தொலைநோக்கு பார்வையை பதிவு செய்துள்ளார். 2047ஆம் ஆண்டு இந்தியா $55 டிரில்லியன் பொருளாதாரமாக மாறும் என்று கூறினார். 1970 முதல் 1995 வரை வியட்நாம் போர், கச்சா எண்ணெய் பிரச்சினைகள் மற்றும் உயர் பணவீக்கம் போன்ற குறிப்பிடத்தக்க சவால்கள் இருந்தன. இருப்பினும் ஜப்பானின் பொருளாதாரம் கிட்டத்தட்ட 25 மடங்கு வளர்ந்தது. அதேபோல் சீனாவின் பொருளாதாரம் 1996 முதல் 2021 வரை 22 மடங்கு வளர்ச்சியடைந்துள்ளது. ஜப்பான் மற்றும் சீனாவுடன் ஒப்பிடுகையில் இந்தியா $3.3 டிரில்லியன் பொருளாதாரத்தில் இருந்து $55 டிரில்லியன் பொருளாதாரமாக 15 மடங்கு வளர்ச்சியடையும் என்கிறார் கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன். 2016ஆம் ஆண்டு இருந்து இந்தியாவின் பணவீக்கம் படிப்படியாக 7.5% இருந்து 5% குறைந்துள்ளது. எதிர்காலத்தில் இது 1% குறைய வாய்ப்புள்ளது என்றார். அதாவது ஒவ்வொரு 6 வருடங்களுக்கும் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இரட்டிப்பாகும். இதன்படி 2047ஆம் ஆண்டு இந்தியா $55 டிரில்லியன் பொருளாதாரமாக மாறும். இந்த இலக்கை அடைவதற்கு பல துறைகளில் நிலையான முயற்சிகள் தேவைப்படும் என்பதை ஒப்புக்கொண்ட கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் முறையான துறையில் உற்பத்தியை மேம்படுத்துவது அவசியம் என்று வலியுறுத்தினார். இந்தியாவில் கடந்த 10 ஆண்டுகளில் 12.5 கோடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. மேலும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 35% முதலீடாக பராமரிக்க வேண்டும். 2014 முதல் இந்தியா உலகளவில் 3வது பெரிய தொழில் முனைவோர் சுற்றுச்சூழல் அமைப்பாக உருவெடுத்துள்ளது. 2014ஆம் ஆண்டில் உலகளாவிய கண்டுபிடிப்பு தரவரிசையில் இந்தியா 85வது இடத்தில் இருந்தது. இந்த ஆண்டு புத்தாக்க தரவரிசையில் இந்தியா 39வது இடத்துக்கு முன்னேறியுள்ளது. இதேபோல் 10 ஆண்டுகளுக்கு முன்பு எளிதாக தொழில் செய்யக்கூடிய நாடுகளில் இந்தியா 140வது இடத்தில் இருந்தது. இந்த ஆண்டு 60வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இவை இந்திய பொருளாதாரத்தின் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியின் தெளிவான குறிகாட்டிகளாகும். முதலீடு மற்றும் உற்பத்தித் திறன் வளர்ச்சி என்பது ஒரு நாட்டின் உண்மையான பொருளாதார வளர்ச்சியாகும். இந்தியாவின் அபரிமிதமான வளர்ச்சி அமெரிக்க முதலீட்டாளர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளை வழங்கும் என்று கணித்த கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன், இந்தியா இப்போது தங்கள் பணத்தை 15 முதல் 20 மடங்கு அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அடுத்த 20 ஆண்டுகளில் வேறு எந்த பொருளாதாரமும் இதுபோன்ற வருமானத்தை வழங்கப் போவதில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அமெரிக்காவில் டாலர்கள் 12% வளர்ச்சியுடன் சம்பள உயர்வு இந்தியாவில் 18% வளர்ச்சியாக இருக்கும். அதாவது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சம்பளம் இரட்டிப்பாகிறது. சுருக்கமாக இந்தியாவில் சம்பள வளர்ச்சி அமெரிக்காவில் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும். எனவே வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இந்திய வங்கிக் கணக்குகளில் பணத்தை சேமிக்க வேண்டும் என்று கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொது டிஜிட்டல் உள்கட்டமைப்பு மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சி மாதிரியை நடைமுறைப்படுத்திய கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன், இந்தியாவின் பொருளாதார எதிர்காலம் பிரகாசமாக உள்ளது என்றார். அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது www.adibantv.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.